இந்த கோவிலை நம்ம முழுசாக சுற்றி பார்த்ததில் ஒரு விஷயம் மட்டும் இன்னுமே சரியாக நமக்கு விடை கிடைக்கவே இல்லை. இந்த கோவில் இந்த பச்சைக்கல் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு தெரியல. சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே பச்சை கற்களால் ஆன எந்த மலையும் இல்லை. அதே மாதிரி இதில் இந்த கல் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு அப்படின்ற ஒரு கல்வெட்டும் நமக்கு எதுவும் தரவும் இல்லை. இது ஃபுல்லாகவே தேடி பார்க்கும்போது அதே மாதிரி சோழர்களுடைய கட்டடக்கலை அமைப்பில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ஒரு சிறந்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பச்சை கல்லும் சரி, அந்த ஒயிட் கிரானைட்டும் சரி, அதை ரெண்டுத்தையும் வச்சு மேக் பண்ண ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருமால்பூர், கரெக்டாக வயல்வெளிக்கு நடுவில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க கட்டுப்பாட்டுகளை தான் இந்த கோவில் சரி பண்ணிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலை மிக சிறந்த முறையில் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் விசிட் பண்ணும்போது இந்த கோவிலை ரொம்பவே பக்காவாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த கோவிலை எல்லாருமே விசிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த கோவில் இன்னும் இருக்குது.